ஹே காய்ஸ், கோர் ஜாவா ஃபார் செலினியம் அப்படின்ற சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் டைப்ஸ். அதாவது ஸ்ட்ரிங்கில் நம்மளுக்கு மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் இந்த 2 டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரல் ஸ்ட்ரிங். லிட்ரல் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன, அதே மாதிரி நான் லிட்ரல் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன. ஸோ இது ரெண்டுத்தை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லிட்ரல் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கும், ஏன் அதை வந்து லிட்ரல் ஸ்ட்ரிங் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிட்ரல் ஸ்ட்ரிங். ஸோ லிட்ரல் ஸ்ட்ரிங் அப்படின்னா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப், இதுக்கு ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ. ஸோ வேல்யூ வந்து நான் ஜாவா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு லிட்ரல் ஸ்ட்ரிங்கோட இம்ப்ளிமெண்டேஷன் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த லிட்ரல் ஸ்ட்ரிங் வந்து நம்மளோட மெமரி ஸ்பேஸில் எங்கே போய் சேவ் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அவுட்டரில் இருக்கிற இந்த பர்டிகுலர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ரேம். அந்த ரேமுக்குள்ளே நம்மளோட ஜாவா வர்ச்சுவல் மிஷின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், விச் மீன்ஸ் ஜேவிஎம். ஸோ இப்போது அந்த ஜேவிஎம்குள்ளே நம்மளுக்கு டோட்டலாக 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்குது. ஒன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹீப் மெமரி, இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜேவிஎம் அப்படின்ற பர்டிகுலர் வர்ச்சுவல் மிஷின் உள்ள 2 மெமரி ஸ்டோரேஜ் இருக்குது. ஒன்று வந்து ஹீப் மெமரி, அந்த ஹீப் மெமரிக்குள்ளே ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்ற இன்னொரு மெமரி ஸ்பேஸ் இருக்குது. இப்போது எந்தெந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து லிட்ரல் ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்ற பர்டிகுலர் மெமரி ஸ்பேஸில் தான் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணும். இப்போது அது ஸ்டோர் பண்ணுற ஸ்ட்ரிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மெமரி அட்ரஸ் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறது ஸ்ட்ரிங் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜாவா அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்ற மெமரி ஸ்பேஸில் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ அந்த ஸ்டோர் ஆன ஸ்ட்ரிங்குக்கு ஒரு ரேண்டமான ஒரு மெமரி அட்ரஸ் வந்து கிரியேட் ஆகுது. இப்போது நான் இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து டிக்ளேர் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் s2 ஈக்குவல் டு, அகெயின் நான் இங்கே வந்து ஜாவா அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஆனால் ஒன் மோர் ஸ்ட்ரிங் s3 ஈக்குவல் டு கோட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து நான் கொடுக்குறேன். இப்போது இந்த லிட்ரல் ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தம் 3 ஸ்ட்ரிங் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் எஸ், செகண்ட் ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் s2, தேர்ட் ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் s3. ஈவன் தோ நான் 3 ஸ்ட்ரிங்கு தனித்தனியான ஒரு வேரியபிளை நான் இதை அசைன் பண்ணாலும் என்னோட மெமரி ஸ்பேஸில் இது எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா, என்னோட வேல்யூ சேமாக இருந்தது அப்படின்னா இந்த 2 பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வேரியபிள் சேம் மெமரி அட்ரஸை தான் லொக்கேட் பண்ணும். இப்போது இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜாவான்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் ஸ்ட்ரிங் s2 ஈக்குவல் டு ஜாவா அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ன நடக்கும், ஈவன் தான் நம்ம கொடுத்துருக்கிறது தனித்தனி வேரியபிளில் கொடுத்துருந்தாலும் அசைன் பண்ணியிருந்தாலும் அதோட வேல்யூ நம்மளுக்கு சேமாக இருக்கிறதுனால இந்த 2 ஜாவா வேல்யூவோட மெமரி அட்ரஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்ட்ரிங்கோட மெமரி அட்ரஸ் 0000, அட் த சேம் டைம் இந்த ஸ்ட்ரிங்கோட மெமரி அட்ரஸும் 0000. அதே மாதிரி கீழே இன்னொரு வேரியபிள் s3 ஈக்குவல் டு கோடுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே டிஃபர் ஆகிறதுனால இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெமரி அட்ரஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணுற விதமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரிங் வேரியபிளோட மெமரி அட்ரஸை வந்து இப்போ நம்ம அவுட்புட்டில் பார்க்கலாம். ஸோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ரிங்கோட மெமரி அட்ரஸை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் டாட் ஐடென்டிட்டி ஹேஷ் கோட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா,
நம்ம மெமரி அட்ரஸை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த எஸ்ன்ற வேரியபிளுக்கு மெமரி அட்ரஸ் செக் பண்ண போகிறேன். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வேரியபிள், அடுத்தது system dot identity hash code s2, செகண்ட் வேரியபிள், அதே மாதிரி தேர்ட் வேரியபிள் s3க்கும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 வேரியபிளோட மெமரி அட்ரஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டயக்ராமில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எஸ் வேரியபிளும் S2 வேரியபிளும் ரெண்டுமே ஒரே மெமரி அட்ரஸ் தான் ஷேர் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். பிகாஸ் அதோட வேல்யூ நம்மளுக்கு சேமாக இருக்குது. S3 மட்டும் டிஃப்ரெண்ட்டான ஒரு மெமரி அட்ரஸை லொக்கேட் பண்ணுது பிகாஸ் அதோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி நம்ம டயக்ராமில் பார்த்த சேம் மெமரி அட்ரஸ் தான் வந்து இது ரெண்டுமே ஷேர் பண்ணிக்குதா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். என்னோடய அவுட்புட்டை நல்லா பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட அவுட்புட் இது 5151 32998. அதே மாதிரி செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட்புட் பாருங்கள் 5151 32998. தேர்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம டயக்ராமில் பார்த்தது இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதனால தான் இதை லிட்ரல் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது நான் லிட்ரல் ஸ்ட்ரிங்குனா என்ன, அதோட மெமரி அலோகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நான் லிட்ரல் ஸ்ட்ரிங். ஸோ இதை நான் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் லிட்ரல் ஸ்ட்ரிங். ஃபஸ்ட்டு இந்த நான் லிட்ரல் ஸ்ட்ரிங்கோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் பில்டர், இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நேம் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர். ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோம், ஜாவா அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறோம். இதை நான் கொடுத்த உடனே இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் பில்டர் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஒரு வேல்யூவை இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். அது என்ன இடத்துல போய் ஸ்டோர் ஆகும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்க ஸ்ட்ரிங் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு 2 ஸ்ட்ரிங்கை வந்து இங்கே டிக்ளேர் பண்ணலாம். ஸோ சேம் நான் இதே கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஸோ அதோட வேரியபிள் வேல்யூ மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது S2, இது S3. ஸோ இங்கே வந்து கோடுன்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அதே சினரி தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். 2 ஸ்ட்ரிங்குக்கு சேம் வேல்யூ, அதுக்கப்புறம் தேர்டாக இருக்க ஸ்ட்ரிங்குக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஸோ இப்போது இதோட மெமரி அட்ரஸை நம்ம ஃபைண்ட் பண்ணி இந்த 2 ஸ்ட்ரிங்கும் சேம் மெமரி அட்ரஸை தான் எடுத்துக்குதா இல்லை டிஃப்ரெண்ட் மெமரி அட்ரஸ் எடுத்துக்குதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ சிஸ்டம் டாட் ஐடென்டிட்டி ஹேஷ் கோட் ஆஃப் எஸ். ஸோ இதோட ரிட்டர்ன் டைப் வந்து நம்மளுக்கு இன்ட்டு வரும். ஸோ அந்த இதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி சிஸ்டம் டாட் ஐடென்டிட்டி ஹேஷ் கோட் ஆஃப் S2. ஸோ அகெயின் நம்ம இதை பிரிண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒன் மோர் மெத்தட், சிஸ்டம் டாட் ஐடென்டிட்டி ஹேஷ் கோட் ஆஃப் S3. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம கோடெல்லாம் எழுதிட்டோம். இப்போ நம்ம ரன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான அவுட்புட் இது, செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான அவுட்புட் இது, தேர்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான அவுட்புட் இது. நம்ம ப்ரீவியஸாக பார்த்த லிட்ரல் ஸ்ட்ரிங்கில் இன் கேஸ் ஆஃப் எனி டூப்ளிகேட் வேல்யூ சேம் மெமரி லொக்கேஷனை தான் அது வந்து ரெஃபர் பண்ணிக்கிச்சு. பட் ஸ்ட்ரிங் நான் லிட்ரல் ஸ்ட்ரிங் பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூ இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நியூ மெமரி அட்ரஸில் தான் அது போய் ஸ்டோர் ஆகுது.
இதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த நியூ அப்படின்ற கீவேர்ட் தான். ஸோ இந்த நியூ அப்படின்ற கீவேர்ட் என்ன பண்ணும், நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த நியூ அப்படின்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கான மீனிங் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நியூ அப்படின்ற கீவேர்ட் நீங்க யூஸ் பண்ணாலே, நியூவா ஒரு மெமரி அட்ரஸ் வந்து அது கிரியேட் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் இன் கேஸ் ஆஃப் டூப்ளிகேட் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான மெமரி அட்ரஸில் வந்து அது ஸ்டோர் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம லிட்ரல் ஸ்ட்ரிங்கில் அந்த மாதிரி நியூ அப்படின்ற கீவேர்ட் நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணாததுனால, ஸோ டூப்ளிகேட் வேல்யூ இருக்கும்போது நம்மளுக்கு சேம் மெமரியில் அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணிருச்சு. பட் இங்கே நம்ம நியூ அப்படின்ற கீவேர்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டான மெமரி லொக்கேஷன் வந்து இங்கே பாயிண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் லிட்ரல் ஸ்ட்ரிங்குக்கும் நான் லிட்ரல் ஸ்ட்ரிங்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போது லிட்ரல் ஸ்ட்ரிங் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஜஸ்ட்டு ஒரு டேட்டா டைப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம். நான் லிட்ரல் ஸ்ட்ரிங்கோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பார்த்தோம், ஸ்ட்ரிங் பில்டர் ஒரு ரெஃபரன்ஸ் நேம் ஈக்குவல் டு நியூ கீவேர்ட் அகைன் ஸ்ட்ரிங் பில்டர். ஸோ இதுக்குள்ள ஒரு வேல்யூ பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு நான் லிட்ரல் ஸ்ட்ரிங்கில் ஒன் மோர் ஸ்ட்ரிங் இருக்குது. அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் பஃபர். ஸோ இப்போ இங்கே ஸ்ட்ரிங் பில்டருக்கும் ஸ்ட்ரிங் பஃபருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் ரெண்டுத்துக்கும் ஒரு 2-3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எங்கே கவர் பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த செஷன். ஸோ அடுத்த செஷனில் நம்ம மியூட்டபிள் ஸ்ட்ரிங்குன்னா என்னது, இம்மியூட்டபிள் ஸ்ட்ரிங்குன்னா என்னது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அங்கே வரும்போது நான் இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.